friends, welcome to Shalu's Artistry. இன்னைக்கான வீடியோல எப்படி க்ளூ கன்னையும் கார்ட்போர்டையும் யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கங்க. இதோட அகலமான பகுதியில இதோட என்ட்ரன்ஸ் வரைஞ்சுக்கலாம். மிச்சம் 3 சைடுலயும் ஜன்னல்கள் எல்லாம் வரைஞ்சுக்கலாம். இப்ப இதோட மூடி பகுதியில நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சுக்கலாம். இத வரைஞ்ச பின்னாடி இத வெட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கூரை அமைச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற என்ட்ரன்ஸ், ஜன்னல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த பாக்ஸ தலைகீழா திருப்பி இதனுடைய கீழ் பகுதியை க்ளோஸ் பண்ணி செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டிடலாம். இப்ப நம்ம பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த பாக்ஸோட மூடியில இருக்கிற 4 சைட்ஸையும் நம்ம ஒட்டிடலாம். இப்ப இந்த மாதிரி பெரிய கார்ட்போர்ட் எடுத்து அதோட கூரையை வந்து செட் பண்ணிடலாம். இந்த குடியில கல்லுலயே கட்டின வீடு மாதிரி நம்ம காட்ட போறோம். அந்த எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி சின்ன சின்னதா கல்லு பதிச்ச மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். இப்ப ஹாட் க்ளூல டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப நம்ம கலர் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அட்டைப்பெட்டி மேல ஈஸியா கலர் ஒட்டிக்கும். ஆனா அதே நேரத்துல ஹாட் க்ளூ மேல அது அவ்வளவு சீக்கிரம் ஒட்டாது. அதனால 2ல இருந்து 3 லேயர் வரைக்கும் நீங்க கலர் அடிக்க வேண்டியது வரும். இந்த கிரிப்பு செய்யறதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்ண போறது கருப்பு கலரும் வெள்ளை கலரும் தான். இதோட கொஞ்சமா பச்சை கலர் மட்டும் கடைசியில பினிஷிங் டச்சுக்கு நம்ம கொடுப்போம். இதுக்கு நான் யூஸ் பண்றது ஃபேப்ரிக் பெயிண்ட். ஏன்னா இது நல்ல கிளாஸியான பினிஷிங் கொடுக்கும். இதுக்கு நீங்க வந்து போஸ்டர் கலர்ஸோ, எனாமல் கலர்ஸோ இல்ல செவத்துக்கு அடிக்கக்கூடிய டிராக்டர் எமல்ஷன் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இப்ப இதோட வெளிப்புறத்தை நம்ம கலர் அடிச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இதோட உள்புறத்தையும் நம்ம கலர் அடிக்க போறோம். இப்ப கூரையை ரெடி பண்றதுக்காக காஞ்சு போன குச்சிகளை எடுத்திருக்கேன். கூரையை கவர் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு இந்த குச்சிகளை உடைச்சு வச்சுக்கலாம். சிலதை சின்னதாவும் சிலதை பெருசாவும் பாக்கறதுக்கு கொஞ்சம் அன்ஈவனா நம்ம இதை உடைச்சு வச்சுக்கலாம். இப்ப ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா ஒட்டுறக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம குச்சிகளை ஒட்டிட்டோம். இப்ப தெரியக்கூடிய காலியான இடங்கள்ல எல்லாம் நம்ம காட்டன் போட்டு ஒட்டிடலாம். இப்ப நம்ம கூரையை பாக்கறதுக்கு பனிக்கட்டிலேயே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இதோட லுக்கை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு அதுக்கு மேல ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ண போறோம். இப்ப நம்ம குடில் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள நமக்கு தேவையான பொம்மைகள் எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.